நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இத வந்து கோனா ரோல் பண்ணிட்டு எப்படி வந்து ஃபில்லிங் உள்ள வச்சு ஃபோல்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இத வந்து கோன் ஷேப்க்கு கொண்டு வரணும்னா, ஸோ இது இருக்கா உங்களுக்கு தெரியுதா? ஒரு நிமிஷம். ஃபுல்லா காட்டுறேன். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 விரல். சாரி 3 இன்ச். ஸோ 3 இன்ச் கிட்ட இப்படி வச்சுட்டு இங்க இருந்து இப்படி ஒரு ஃபோல்ட் போடுங்க. இந்த இதுல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அத இப்படி வச்சு இப்படி திருப்பணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கையை உள்ள விட்டு தம் ஃபிங்கர் உள்ள விட்டு அதை அப்படியே திருப்பணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்படி வச்சுட்டு தம் ஃபிங்கர் வச்சுட்டு திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஹோல் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து பின் போடும். பின் வந்து கரெக்டா போடணுங்க. பின் போட்டுட்டு பின்னை டைட்டா பிடிச்சிக்கோங்க. ஸோ பின்னை டைட்டா பிடிச்சிட்டு நான் சொன்னல தம் ஃபிங்கர் உள்ள வச்சுட்டு இங்க அப்படியே திருப்பாங்க. திருப்பிட்டு வந்து அப்பயும் லூஸா தான் இருக்கும். இப்ப என்ன பண்றீங்கன்னா தம் ஃபிங்கரை இங்க வச்சுட்டு கிளாஸ் எட்ஜ்ல இதை இப்படி பிடிச்சி உங்களுக்கு தெரியுதா? இப்படி பிடிச்சி இப்படி இருக்கும். அப்பதான் இங்க டைட் ஆகும். இந்த பின்னை வந்து எப்பவுமே விட்டுடக்கூடாது. இந்த பின்னை நம்ம டைட்டா பிடிச்சிட்டு இருக்கணும். ஸோ இப்ப நான் சொன்ன மாதிரி தம் ஃபிங்கர் இப்படி டைட்டா பிடிச்சிட்டு ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி இருங்க. இப்படி இங்க இழுத்தீங்கன்னா இங்க வந்து டைட் ஆகும். இந்த இடத்துல வந்து டைட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்க இப்படி இருக்கும் பாத்தீங்களா? ஸோ இப்படி இழுத்து ரோல் பண்ணி இங்க உங்களுக்கு லாஸ்ட்ல தெரியுதா? இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஒரு நிமிஷம். தெரியுதா? தெரியல. ஒயிட்ன்றதுனால ரொம்ப கஷ்டங்க. ஸோ இங்க தெரியுது பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் தெரியுதா இல்லையான்னு தெரியலையே. இது டிரான்ஸ்பரண்ட்ன்றதால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப தெரியுதா? இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் எப்பவுமே இருக்கும். நல்லா டைட்டா இழுத்துட்டு ஸோ இங்க வந்து இப்ப வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். இந்த செல்லோ டேப் இருக்கு பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் செல்லோ டேப் வச்சுக்கிறேன். செல்லோ டேப் இருக்கு பாத்தீங்களா?